சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கைது விவகாரத்தில் நியூயார்க் மேயர் ஜோஹரான் மப்தானி தற்போது ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளார். காசா போரின் போது போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 2024ஆம் ஆண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமான ICC நெதன்யாகுவிற்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. இந்த சூழலில் ஐநா பொது சபை கூட்டத்திற்காக நெதன்யாகு நியூயார்க் வரும்போது அவரை கைது செய்ய சட்ட ரீதியாக வாய்ப்புள்ளதா என்று மேயர் மம்தானி தீவிரமாக ஆலோசனை நடத்தி வந்தார். ஆனால் தற்போது தமக்கு அதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்பதை அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஏன் ஒரு அமெரிக்க நகரத்தின் மேயரால் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய முடியாது என்பதற்கு பின்னால் பல வலுவான சட்ட காரணங்கள் உள்ளன என்று சர்வதேச சட்ட வல்லுநர்கள் விளக்குகின்றனர். முதலாவதாக, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அமெரிக்கா ஒரு உறுப்பினராக இல்லை. இதனால் அந்த நீதிமன்றம் பிறப்பிக்கும் வாரண்டுகளை அமெரிக்க மண்ணில் அமல்படுத்த நேரடி சட்ட வழிமுறைகள் எதுவுமே இல்லை. மேலும் 2002ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி எந்த ஒரு நபரையும் சர்வதேச நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க அமெரிக்காவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஒரு நாட்டின் தலைவராக இருக்கும் ஒருவருக்கு அல்லது ஐநா சபை கூட்டங்களில் பங்கேற்க வரும் பிரதிநிதிகளுக்கு சர்வதேச விதிகளின்படி ராஜதந்திர பாதுகாப்பு எனப்படும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஐநா தலைமையகம் நியூயார்க் நகரத்தில் அமைந்துள்ளதால் அங்கு வரும் உலக தலைவர்களை கைது செய்வது என்பது சட்ட ரீதியாக சாத்தியமற்ற ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. மேயர் மம்தானி நெதன்யாகுவை ஒரு போர் குற்றவாளி என்று பகிரங்கமாக சாடினாலும் அமெரிக்காவின் கூட்டாட்சி அரசாங்கத்தின் விதிகளையும் மீறி ஒரு மாநகராட்சி மேயரால் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. வீடியோ பதிவில் மம்தானி பேசுகையில், தமக்கு கைது செய்யும் அதிகாரம் இல்லாவிட்டாலும் அமெரிக்க மத்திய அரசு இந்த வாரண்டை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் நெதன்யாகு அமெரிக்கா வரும்போது அவர் ஒருபோதும் கைது செய்யப்பட மாட்டார் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே உறுதிபட தெரிவித்துள்ளார். இதனால் மேயர் மம்தானியின் இந்த முயற்சி சட்ட ரீதியான முட்டுக்கட்டைகளை சந்தித்துள்ளது. இந்த விவகாரம் தற்போது சர்வதேச அரங்கில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மீண்டும் விவாதத்திற்கு உள்ளாக்கியுள்ளது.